தாய் வீடு மே 2026. ஜைனிச விரிவாக்க அரசியல் வரலாற்று தொடக்கமும் நவீன தொழில்நுட்ப மேலாதிக்கமும். எழுதியவர் சிவா முருகப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். எல்லைகளற்ற தேசமும் ஜைனிச விரிவாக்கமும். ஒரு நாட்டின் எல்லையை துல்லியமாக வரையறுக்க முடியாது என்றால் அது இஸ்ரேல் தேசத்தையே குறிக்கும். இதற்கு அந்த நாடு கொண்டுள்ள அகண்ட யூத தேசம் என்ற கொள்கையே முக்கிய காரணமாகும். தமது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் பலஸ்தீன மக்களின் பூர்வீக நிலத்தில் ஒரு புள்ளியாக தஞ்சம் புகுந்து இன்று ஆக்கிரமிப்பின் வாயிலாக காலத்துக்கு காலம் இஸ்ரேல் தமது எல்லைகளை விஸ்தரித்துக் கொண்டு போகிறது. தற்போதுள்ள சூழலில் இஸ்ரேலின் இருப்பிடத்தை 3 மதங்களின் புனித பூமியான ஜெருசலேத்தை மையப்படுத்திய எல்லையற்று விரிவடைந்து செல்லும் ஒரு பிரதேசம் என்றே குறிப்பிடலாம். மத்திய கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள இஸ்ரேல் வடக்கே லெபனான், வடகிழக்கில் சிரியா, கிழக்கில் ஜோர்தான் மற்றும் மேற்கு கரை, தென்மேற்கில் எகிப்து மற்றும் காசா முனை ஆகியவற்றை நில எல்லைகளாக கொண்டுள்ளது. இருப்பினும் எகிப்து மற்றும் ஜோர்தானை தவிர மற்ற நாடுகளுடனான எல்லைகள் அதிகாரப்பூர்வமானவை அல்ல. அவை வெறும் தற்காலிக போர் நிறுத்த கோடுகளாகவே நீடிக்கின்றன. இந்த எல்லை கோடுகளை தனது விரிவாக்க சிந்தனைக்கு ஏற்ப இஸ்ரேல் அவ்வப்போது மாற்றி அமைத்து வருகிறது. இன்று தனது அகண்ட இஸ்ரேல் கனவை நனவாக்க தொடர்ச்சியான போர்கள், தாக்குதல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் மூலம் பாரிய மனித பேரழிவுகளை ஏற்படுத்தி வரும் நாடாகவே தன்னை உலக அரங்கில் அது அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளது. வரலாற்று பின்னணியும் பிரித்தாளும் சூழ்ச்சியும். இஸ்ரேலின் உருவாக்கம் என்பது 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட யூதர்களின் அவலத்தை பின்னணியாக கொண்டது. அன்று உலகெங்கும் நாடற்றவர்களாக அலைந்த யூதர்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்க அன்றைய காலனித்துவ நாடான பிரித்தானியா ஆபிரிக்க கண்டத்தில் ஒரு இடத்தை வழங்க முன்வந்தது. ஆனால் அதனை நிராகரித்த ஜைனிச இயக்கம் பலஸ்தீன மண்ணையே தனது இலக்காக கொண்டது. 1917 பிரித்தானியா வெளியிட்ட பால்போர் பிரகடனம் பலஸ்தீன மண்ணில் யூதர்களுக்கான தேசிய இல்லத்தை அமைக்க உறுதியளித்ததன் மூலம் இன்று வரை ஓயாத ஒரு பெரும் இன மோதலுக்கான விதியை ஊன்றியது. தமக்கு எதிரான ஹோலோகாஸ்ட் பேரவலத்தை உலக மக்கள் மன்றங்களில் ஓர் அரசியல் மூலதனமாக முன்வைத்து சர்வதேச சமூகத்தின் அனுதாபத்தையும் ஆதரவையும் பெற்று தனது ஆக்கிரமிப்புகளை இஸ்ரேல் நியாயப்படுத்தி வருகிறது. நட்பு பகையாக மாறிய ஈரான் இஸ்ரேல் உறவு. இஸ்ரேல் உருவான தொடக்க காலத்தில் துருக்கிக்கு அடுத்தபடியாக அதனை அங்கீகரித்த முதல் முஸ்லிம் நாடு ஈரானாகும். அப்போதைய ஈரானிய மன்னராட்சி காலத்தில் இரு நாடுகளும் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் நெருக்கமான நட்பு நாடுகளாக திகழ்ந்தன. தன்னை பிராந்தியத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள அன்று ஈரானின் நட்பை பயன்படுத்திக் கொண்ட இஸ்ரேல் இன்று அதே ஈரானை அழித்தொழிக்கும் நோக்கில் போரை முன்னெடுத்து வருகிறது. நீண்டகால நட்பு நாடாக இருந்த காரணத்தால் ஈரானின் நிலப்பரப்பு மற்றும் பாதுகாப்பு ரகசியங்களை இஸ்ரேல் துல்லியமாக அறிந்திருக்கிறது. இந்த முந்தைய நட்புறவின் மூலம் பெற்ற ரகசியங்களே இன்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் துல்லியமாக அமைய ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. பண்டைய வரலாறும் தற்கால யதார்த்தமும். இன்றைய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தை உள்ளடக்கிய நிலப்பரப்பானது யூத மக்களின் நீண்டகால வரலாற்று மற்றும் ஆன்மீக தொடர்புகளை கொண்ட ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. வரலாற்று தரவுகளின்படி சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 1000ஆம் ஆண்டு கால பகுதியில் இப்பகுதியில் இஸ்ரேல் மற்றும் யூதா ஆகிய ராஜ்யங்கள் அமைந்திருந்தன. காலப்போக்கில் இப்பகுதி அசீரியர்கள், பாபிலோனியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் என்று பல பெரும் பேரரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. குறிப்பாக பொது ஆண்டுக்கு பின் 70 ரோமானியர்களால் யூதர்களின் 2வது ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் உலகெங்கும் சிதறிச் சென்ற போதும் ஒரு சிறு பகுதியினர் தொடர்ச்சியாக அந்த நிலத்திலேயே வாழ்ந்து வந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சிதறி வாழ்ந்த யூதர்களுக்கு என்று ஒரு தனி தேசம் வேண்டும் என்ற ஜைனிச இயக்கம் வலுப்பெற்றதன் விளைவாக யூதர்கள் மீண்டும் பலஸ்தீன பகுதிக்கு குடியேறத் தொடங்கினர். 1ஆம் உலகப் போருக்கு பின் இப்பகுதி பிரித்தானிய கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது 1917 வெளியான பால்போர் பிரகடனம் யூதர்களுக்கான ஒரு தாயகத்தை அமைப்பதற்கு தார்மீக ஆதரவை வழங்கியது. இறுதியில் 2ஆம் உலகப் போரின் போது நடந்த ஹோலோகாஸ்ட் பேரழிவை தொடர்ந்து சர்வதேச அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் 1948ஆம் ஆண்டு மே 14 அன்று இஸ்ரேல் ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1960களின் மத்திய பகுதியில் அரபு உலகில் தனக்கு எதிராக உருவான எதிர்ப்பலைகளை தவிடுபொடியாக்கும் நோக்கில்
எகிப்து உள்ளிட்ட அண்டை நாடுகள் மீண்டும் ஒருமுறை அத்தகைய முயற்சியில் ஈடுபட துணியாத அளவுக்கான பேரழிவை இஸ்ரேல் ஏற்படுத்தியது. அந்த யுத்தத்தின் வாயிலாக இந்நாடும் தனக்கு எதிராக கரம் உயர்த்த அஞ்சும் சூழலை இஸ்ரேல் அன்று உருவாக்கியது. தற்போதைய காசா மீதான தாக்குதலும் அத்தகையதொரு போக்கையே பிரதிபலிக்கிறது. இருப்பினும் இத்தாக்குதல்கள் அரபு நாடுகளின் சாமானிய மக்களிடையே இஸ்ரேல் மீதான கடும் வெறுப்பை விதைத்துள்ளன. இத்தகைய மக்கள் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் அந்த நாடுகளின் ஆளும் வர்க்கத்தினர் இன்று வரை இஸ்ரேலுடன் பகிரங்கமான பகைமையை பாராட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர். ஜெருசலேத்தின் ஒரு புள்ளியில் தோன்றிய யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களில் கிறிஸ்தவம் காலப்போக்கில் தாராளவாதத்தை ஏற்று தன்னை உலகளாவிய நிறுவனமாக தகவமைத்துக் கொண்டது. இஸ்லாம் உலகளாவிய பரவலை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் யூத மதம் தனது அடிப்படை வாதத்தில் இன்றும் மிக இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்பான வட்டத்துக்குள்ளேயே இயங்கி வருகிறது. தனிப்பட்ட ரீதியில் யூத மக்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருந்த போதிலும் உலகெங்கும் சிதறி வாழும் அவர்களை ஜைனிச சித்தாந்தத்தை நோக்கி ஈர்க்கும் தாயகம் நோக்கிய அழைப்பை இஸ்ரேல் அரசு ஒரு தந்திரோபாயமாகவே முன்னெடுத்து வருகிறது. அறிவுசார் பங்களிப்பும் எல்லைகளற்ற மனிதாபிமானமும். கல்வி மற்றும் அறிவுசார் துறைகளில் தங்களை தகவமைத்துக் கொண்ட யூத இனம் கார்ல் மார்க்ஸ் போன்ற சமூக விஞ்ஞானிகளையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற இயல்பியல் மேதைகளையும் உலகுக்கு ஈன்று தந்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்த மேதைகளின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர்கள் தங்களின் அறிவாற்றலை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ அல்லது ஜைனிச கொள்கைக்கோ அடகு வைக்காமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் பொதுவான வளர்ச்சிக்கு அர்ப்பணித்தமையே ஆகும். அவர்கள் ஜைனிசத்தின் குறுகிய மதவாத கொள்கைகளை ஒருபோதும் ஆதரித்ததில்லை. மாறாக எல்லைகளற்ற மனிதாபிமானத்தையே முன்னிறுத்தினர். இவர்களின் உலகளாவிய ஏற்புடைமைக்கு அவர்கள் மத அடிப்படை வாதத்திலிருந்து விலகி நின்றதே முதன்மை காரணமாகும். விவசாய புரட்சியும் நீர் மேலாண்மையும். இயற்கையான நீர்வளம் குன்றிய ஒரு தேசமான இஸ்ரேல் சொட்டு நீர் பாசனம் போன்ற நவீன நுட்பங்களை பயன்படுத்தி மனிதரின் அடிப்படை தேவையான உணவு உற்பத்தியில் உலகுக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. விவசாயத்தையே முதன்மையாக கொண்டுள்ள ஏனைய நாடுகள் இஸ்ரேலின் இந்த சாதனை மிகு செயற்பாடுகளை தமக்கான வழிகாட்டியாக கொண்டு அதன் தனிச்சிறப்பை பாராட்டுகின்றன. குறிப்பாக தனது வறண்ட பாலைவன நிலப்பரப்பை கூட நவீன தொழில்நுட்பத்தின் துணையுடன் விளை நிலங்களாக மாற்றியதன் மூலம் இஸ்ரேல் விவசாய துறையில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளது. நீர் மேலாண்மையில் இஸ்ரேல் தன்னிறைவடைந்துள்ளது. தனது விவசாய தேவைகளில் சுமார் 75% சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்துவதன் மூலம் மிக குறைந்த நீரை கொண்டு அதிக விளைச்சலை பெறுதல் என்ற கோட்பாட்டை நடைமுறையில் செயற்படுத்தியுள்ளது. சொட்டு நீர் பாசனம் போன்ற நவீன முறைகள் மூலம் நீர்வள பற்றாக்குறையை அந்நாடு வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. தக்காளி, வெள்ளரி போன்ற காய்கறிகள் மட்டுமன்றி ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் மற்றும் மலர் சாகுபடியில் இஸ்ரேல் முன்னணியில் உள்ளது. உயர்தர சிட்ரஸ் பழங்கள் மற்றும் வைன் ஏற்றுமதி மூலம் அந்நாடு தனது பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்துகிறது. விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை சார்ந்த நவீன உபகரணங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டி உலகளாவிய அக்ரிடெக் சந்தையில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. இஸ்ரேலின் விவசாய வளர்ச்சியில் கிபுட்ஸ் மற்றும் மோஷப் ஆகிய கூட்டுறவு முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரச நிலங்களில் குழுக்களாக இணைந்து விவசாயம் செய்து லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்த கம்யூன் முறையிலான பண்ணைகள் சமூக ஒற்றுமைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சிறந்த உதாரணமாகும். 1948 இஸ்ரேல் உருவான போது வெறும் 74,000 ஏக்கராக இருந்த சாகுபடி நிலப்பரப்பு தொடர் முயற்சிகளால் தற்போது 4.60 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் பாலைவனத்தையும் சோலைவனமாக மாற்றி காட்டியுள்ளனர். இஸ்ரேலின் மீன்பிடி மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. இஸ்ரேலின் மீன்பிடி தொழில் இயற்கை வளங்களை சார்ந்திருப்பதுடன் தொழில்நுட்ப ரீதியிலான நீர்வாழ் உயிரின வளர்ப்பிலும் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. அந்நாட்டின் மீன்பிடி செயற்பாடுகள் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல், கலிலியோ கடல், உள்நாட்டு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு என பிரதானமாக 3 நீர்நிலைகளை மையமாக கொண்டுள்ளன. மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் பராமுண்டி, கில்ட்ஹெட், சீப்ரீம் மற்றும் சூரை போன்ற வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இஸ்ரேலின் மிக முக்கியமான நன்னீர் மீன்பிடி தளமாக கலிலியோ கடல் காணப்படுகிறது.
நிலப்பரப்பு மற்றும் நீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் மூடிய மறுசுழற்சி நீர் அமைப்புகளை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்கிறது. இதன் மூலம் உள்நாட்டு நீர்நிலைகளில் திலாப்பியா, சில்வகாப், மலட் முதலான மீன் வகைகள் செழிப்பாக வளர்க்கப்படுகின்றன. நவீன மீன் வளர்ப்பு. இஸ்ரேல் நிலம் சார்ந்த மீன் வளர்ப்பில் உலக முன்னோடியாக திகழ்கிறது. குறிப்பாக நீர் பற்றாக்குறையை சமாளிக்க அந்நாடு பின்வரும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. பயோஃப்ளாக் இம்முறையில் பாக்டீரியாக்கள் மூலம் கழிவுகள் மீன்களுக்கான புரத உணவாக மாற்றப்படுவதால் தீவன செலவு குறைகிறது. நீரை தொடர்ந்து சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் மிக குறைந்த நீரில் அதிகப்படியான மீன் உற்பத்தியை சாத்தியமாக்குகிறது. பாலைவன மீன் பண்ணைகள். நெகேவ் போன்ற வறண்ட பாலைவன பகுதிகளில் கூட நிலத்தடியில் உள்ள உப்பு நீரை பயன்படுத்தி மீன் பண்ணைகள் வெற்றிகரமாக செயற்படுகின்றன. அலங்கார மீன் வணிகம். இஸ்ரேல் உயர்தர அலங்கார மீன்களை வளர்த்து ஐரோப்பிய சந்தைகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்கிறது. பொருளாதார நிலை. நீண்டகால போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இஸ்ரேலின் பொருளாதாரம் வியக்கத்தக்க வகையில் தனது மீண்டெழும் திறனை நிரூபித்து வருகிறது. 2026 ஆண்டில் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3.3% முதல் 3.8% வரை இருக்கும் என்று நிதி அமைச்சகம் கணித்துள்ள நிலையில், லெபனான் மற்றும் ஈரானுடனான மோதல்கள் ஏப்ரல் மாத இறுதியில் முடிவுக்கு வரும் பட்சத்தில் இந்த வளர்ச்சி அதன் உச்சமான 3.8% எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் சுமார் 2% என்ற அளவில் கட்டுக்குள் இருப்பதனால் பொருளாதாரத்தை மேலும் ஊக்குவிக்க இஸ்ரேல் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் பொருளாதார தூணாக விளங்கும் உயர் தொழில்நுட்பத்துறை இன்றும் உலகளவில் வலுவான நிலையில் நீடிக்கிறது. 2026 தொடக்கத்தில் AI மற்றும் சைபர் பாதுகாப்பு சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல மில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்த்துள்ளதுடன் வாஸ் டேட்டா போன்ற நிறுவனங்கள் $30 பில்லியன் மதிப்பீட்டை எட்டி சாதனை படைத்துள்ளன. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பணியாளர்கள் ராணுவ பணிக்கு அழைக்கப்படுவதால் சுமார் 42% நிறுவனங்கள் தங்களது திட்டங்களில் தேக்கத்தை சந்தித்துள்ளன. இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் மற்ற அனைத்து துறைகளையும் விட உயர் தொழில்நுட்பத்துறையே இஸ்ரேலின் முதன்மை வருவாய் ஆதாரமாக தொடர்ந்து நீடிக்கிறது. ராணுவ தொழில்நுட்பம். இஸ்ரேல் தனது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தற்காப்பு திறனை மேம்படுத்தவும் உலகின் மிக அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமானவை அயன் பீம் லேசர் பாதுகாப்பு அமைப்பு. வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேல் அயன் பீம் என்ற லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இது ஏவுகணைகள், மோட்டார் குண்டுகள் மற்றும் ட்ரோன்களை வான்வழியிலேயே லேசர் கதிர்கள் மூலம் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. முந்தைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை விட இது மிக குறைந்த செலவில் எதிரிகளின் தாக்குதலை முறியடிக்க உதவுகின்றது என்பது தனிச்சிறப்பாகும். செயற்கை நுண்ணறிவு. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் களத்தில் விரைவான மற்றும் துல்லியமான முடிவுகளை எடுக்க செயற்கை நுண்ணறிவை பெருமளவில் ஒருங்கிணைத்துள்ளன. குறிப்பாக யூனிட் 8200 போன்ற உளவு பிரிவுகள் சேகரிக்கப்படும் கோடிக்கணக்கான தரவுகளை AI மூலம் மிக வேகமாக பகுப்பாய்வு செய்கின்றன. இதன் மூலம் இலக்குகளை துல்லியமாக கண்டறிவதிலும் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கணிப்பதிலும் இஸ்ரேல் முன்னணியில் உள்ளது. ட்ரோன் மற்றும் ரோபோட்டிக்ஸ். போர்க்களத்தில் மனித உயிரிழப்புகளை தவிர்க்கவும் தாக்குதலின் துல்லியத்தை அதிகரிக்கவும் தன்னாட்சி அமைப்புகளை இஸ்ரேல் முன்னிலைப்படுத்துகிறது. தன்னாட்சி தரைவழி வாகனங்கள் போர்க்களத்தில் வீரர்களுக்கு பதிலாக அபாயகரமான பகுதிகளில் ரோந்து செல்லவும் கண்ணி வடிகளை கண்டறியவும் தன்னிச்சையாக செயற்படும் தரைவழி ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாக்குதல் மற்றும் உளவு ட்ரோன்கள். எதிரிகளின் நிலைகளை துல்லியமாக கணிப்பதற்கும் தேவைப்படும்போது துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்துவதற்கும் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை நீண்ட நேரம் வானில் நிலைத்து நின்று உளவு பார்க்கும் திறன் கொண்டவை. டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு ஜயாத். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் ஒன்றிணைக்கும் டிஜிட்டல் நரம்பு மண்டலமாக செயற்படும் இந்த ஜயாத் அமைப்பை எல்விட் சிஸ்டம்ஸ் உருவாக்கியுள்ளது. இது தரைப்படை, வான்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றை ஒரே டிஜிட்டல் வலையமைப்பின் கீழ் கொண்டு வந்து ஒரு மேம்பட்ட ஒருங்கிணைந்த போர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இதன் மூலம் போர்க்களத்தில் உள்ள ஒவ்வொரு வீரரும் வாகனமும் மற்ற பிரிவுகளுடன் நிகழ்நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடிவதுடன் அனைத்து படைகளும் இணைந்து ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்துவதற்கான சூழல் சார்ந்த விழிப்புணர்வையும் இது வழங்குகிறது. அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணியும் இஸ்ரேலின் பாதுகாப்பு உத்திகளும்.
இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் புறநிலை செயற்பாடுகள் அந்த பிராந்தியத்தில் இஸ்லாமிய மற்றும் கணிசமான கத்தோலிக்க பிரிவினரிடையே தங்களின் தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான எழுச்சியை தூண்டியுள்ளன. இது இஸ்ரேலுக்கு எதிரான தொடர் ஆயுத போராட்டங்களுக்கும் பல்வேறு அமைப்புகளின் உருவாக்கத்துக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது. இத்தகைய அச்சுறுத்தல்களை இஸ்ரேல் தனது உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு அமைப்புகளின் மூலம் ஒடுக்கி வருகின்ற போதிலும் அதன் பாதுகாப்பு வலயங்களில் அவ்வப்போது பெரும் விரிசல்கள் ஏற்படுவதே நிதர்சனம். இவ்வேளைகளில் அமெரிக்கா தனது முழுமையான ராணுவ மற்றும் ராஜதந்திர பலத்தை பயன்படுத்தி அந்த விரிசல்களை சரிசெய்து இஸ்ரேலை தாங்கி பிடிக்கிறது. இதன் பின்னணியில் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தும் மேலாதிக்க நோக்கம் மறைந்திருக்கிறது. மேலும் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரை உழைப்பின்றி வட்டி மூலம் லாபமீட்டும் நிதிசார் செயற்பாடுகளை உலகுக்கு அறிமுகம் செய்ததில் இஸ்ரேலிய சித்தாந்தங்களுக்கு பெரும் பங்குண்டு. இதுவே இன்று அமெரிக்க டாலரின் மதிப்பை உலக சந்தையில் நிலைநிறுத்துவதிலும் உலக நாடுகளை கடன் பிடியில் வைத்திருப்பதிலும் முக்கிய காரணியாக விளங்குகிறது. காகித பொருளாதாரமும் உலகளாவிய ஆதிக்கமும். இன்று உலக பொருளாதாரம் என்பது உற்பத்தி மற்றும் பண்டமாற்றத்தை தாண்டி பிணைய பத்திரங்கள் மற்றும் பங்குகள் சார்ந்த ஒரு காகித பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. நேரடி உழைப்பில் ஈடுபடாமல் நிதிச்சந்தை விளையாட்டுகள் மற்றும் வட்டி சார்ந்த நடைமுறைகள் மூலம் பெரும் செல்வத்தை சேர்க்கும் இந்த முறையை இஸ்ரேலிய சித்தாந்தங்களே உலகுக்கு அறிமுகப்படுத்தின. இந்த மேலாதிக்க சூத்திரத்தை ஆரம்ப காலத்திலேயே அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் கற்றுக் கொடுத்தது. உழைப்பின்றி செல்வமீட்டும் இந்த தத்துவம் அமெரிக்காவுக்கு பிடித்து போனது மட்டுமல்லாமல் காலப்போக்கில் அதன் பிடியில் இருந்து மீள முடியாத அளவுக்கு அமெரிக்கா அதனுடன் பிணைக்கப்பட்டுவிட்டது. இதன் விளைவாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் அதன் உலகளாவிய அதிகாரமும் இந்த நிதிசார் தந்திரங்களாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. இது உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் உலகை சுகபோகமாக ஆள வழிவகை செய்துள்ளது. ஜைனிசத்தின் எதிர்காலமும் சமூக மாற்றமும். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த உறவு என்பது வெறும் வர்த்தக ரீதியானது மட்டுமல்ல, அது திருமண பந்தத்தை போன்ற ஒரு பிரிக்க முடியாத இறுக்கமான பிணைப்பாக மாறியுள்ளது. இடைவெளியால் 1000 மைல்கள் தள்ளி இருந்தாலும் இந்த இரு நாடுகளும் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிக நெருக்கமாகவே செயற்படுகின்றன. இருப்பினும் மனித குலத்தின் தொடர் கண்டுபிடிப்புகளும் அறிவியல் வளர்ச்சியும் இஸ்ரேலின் தொழில்நுட்ப மேலாதிக்கத்துக்கு சவாலாக உருவெடுத்துள்ளன. குறிப்பாக சீனா, இந்தியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேலின் அறிவு தொழில்நுட்பங்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு இராணுவ தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சியை எட்டியுள்ளன. ஜைனிச யூத அடிப்படைவாத கொள்கையின் அடிப்படையில் இஸ்ரேல் தனது பயணத்தை தொடருமானால் எதிர்காலத்தில் உலக வரைபடத்தில் ஒரு நாடாக தனது இருப்பை தக்க வைப்பதிலேயே சிக்கல்கள் உருவாகலாம். ஆனால் உலகெங்கும் பரவி வாழும் யூத மக்கள் அந்தந்த நாட்டு பல்லின மக்களுடன் ஐக்கியமாகி தங்கள் வாழ்வை தொடர்வார்கள் என்பது நிதர்சனம். அதேவேளை மதவாத அடிப்படையிலான ஜைனிச கட்டமைப்புக்குள் விசுவாசிகளாகவே யூத மக்கள் தொடர்ந்து இயங்க முடியாது. இதற்கான தீர்வாக இஸ்ரேலுக்குள்ளேயே அடிப்படைவாதத்துக்கு எதிரான இடதுசாரி மற்றும் ஜனநாயக சக்திகள் வலுப்பெறுவது ஒரு முக்கிய வழியாக அமையும். இந்த மாற்றமானது ஒரு சறுக்கு மரத்தில் ஏறுவதை போன்றது. மெதுவாக மேலோக்கி நகர்ந்தாலும் அவ்வப்போது ஏற்படும் யுத்த சூழல் தேசிய உணர்வை தூண்டி மக்களை மீண்டும் ஒன்றிணைப்பதன் மூலம் இந்த ஜனநாயக சக்திகள் சறுக்கி விழ நேரிடுகிறது. கடந்த பல தசாப்தங்களாக இஸ்ரேலில் இத்தகைய அரசியல் ஏற்ற இறக்கங்களையே நாம் கண்டு வருகின்றோம். சமூக நல்லிணக்கமும் பிராந்திய அமைதியும். உலக மக்களுடன் இணைந்து வாழும் சகோதரத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொள்வதே இஸ்ரேலின் நீண்டகால இருப்பையும் யூத மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும். இது பலஸ்தீனத்தில் தொடங்கி அந்த பிராந்தியம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க மக்களுடனான இணக்கமான சூழலாக விரிவடைய வேண்டும். இதே போன்ற ஒரு போக்கை தற்போதைய இந்திய அரசும் அகண்ட பாரதம் மற்றும் இந்துத்துவா போன்ற அடிப்படைவாத கொள்கைகள் மூலம் முன்னெடுக்க முயல்வது அதன் அண்டை நாடுகளுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியா என்பது பல்லாயிரக்கணக்கான மொழிகள், இனங்கள் மற்றும் மதங்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதால் இஸ்ரேலின் ஜைனிசம் போன்ற ஒரு தீவிரவாத கொள்கை இங்கு நிலை பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே அமையும். இத்தகைய முயற்சிகள் இந்தியாவுக்குள் ஒரு நிலையற்ற தன்மையையும் அச்சத்தையும் மட்டுமே உருவாக்கும். அண்மையில் ஈரானுக்கு எதிரான போர் பதற்றம் நிலவும் சூழலில் இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டதும் தீவிரவாத ஒழிப்பு என்ற பெயரில் இஸ்ரேலை பாராட்டியதும் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான மேலாதிக்க சிந்தனையின் ஒற்றுமையை காட்டுகிறது. இறுதியில் இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாட்டு மக்களே அரசை சரியான திசையில் கொண்டு செல்லும் வல்லமை படைத்தவர்களாக திகழ வேண்டும்.
முடிவுரை: இஸ்ரேலின் இருப்பு என்பது அதன் அதிநவீன இராணுவ தொழில்நுட்பத்திலோ அல்லது ஜாயனிச விரிவாக்க கொள்கையிலோ தங்கியிருக்கவில்லை. மாறாக, உலகெங்கும் பரவி வாழும் யூத மக்கள் புற இனங்களுடன் ஐக்கியப்பட்டு மனிதாபிமானத்தை போற்றிய மார்க்ஸ் மற்றும் ஐன்ஸ்டைன் போன்ற மேதிகளின் வழியில் பயணிப்பதில்தான் உள்ளது. குறுகிய மத அடிப்படைவாதத்தை துறந்து பலஸ்தீனத்தில் தொடங்கி அண்டை நாடுகளுடன் சகோதரத்துவத்தை பேணுவதும், இஸ்ரேலுக்குள்ளேயே இடதுசாரி மற்றும் ஜனநாயக சக்திகள் பலம் பெறுவதும் மட்டுமே அந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும். நன்றி.